சூப்பர் நேத்ரா ஸ்பீக்கர் டேய் நான் டிஃபன் என்னடா மாடி சனி வந்து நின்னுறதா ஏய் ஆண்டி ஆட சொல்றா வாயா தத்தா தான நான் எங்கற ஊருக்கு டேய் என்னடா போட போற ஆத்தமா வணக்கம் சொல்ல மாட்டேன் சனி வந்து மாடு பிடிக்குது அப்பா அப்படியே அதே நீ வணக்கடா குட்டியா ஐயோ குட்டி நான் சொல்றேன் ஆமா பால் குடிறியா குடிக்க மாட்டேன் கட்சி போடு கொடுக்குது சரி அதெல்லாம் போகட்டும் என்னை அழைத்த காரணம் என்ன அரசாங்கம் கூடி விட்டது அப்படியா கொத்தனார் இருக்கிறார் ஆனால் இது வெறும் டமா 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 பண்ணுறியா யாதா போய் எடுக்கிற ஏய் ஓ மை காட் வாடா நீ டேய் என்ன அடிக்கலாமா என்ன அடிக்கலாமான்னு கேட்டேன் அடிக்கலாமா நான் அடிக்கலாம் நீ அடிக்கலாமாடா அடிக்கலாமான்னு கேட்டேன் புழுப்பு போடுறா அடிக்கலாமாடா டேய் அதான் கேக்குறேன் என்னடா இது ஓ போடுறா ஏய் என்ன கை ஏய் ஆமா அப்ப நான் 2-3 கட்டி வந்துறேன் என்னத்த மென்னு கட்டுவே ஏமா என்னடா மன்ன நமந்து கூட இருக்கிறா அப்படியா இந்த நாட்டு தளபதி நக்குகிறா ஏய் நிக்கறார் என்னமா ஆனவன யார சிக்கி கட்டி என்னடா சொல்றீங்க ஜேசிபி கமால் கால் விட்டு கூட நான் வச்சுக்கோ அவரு தான் நீ ரத்தம் ரெஸ்டி வரவேற்கிறாங்க ஏய் நான் அடுத்து காரணம் சொல்லுடா கூடி விட்டது அப்படியா நீ மூணுத்தி காட்ட வேண்டும் என்னடா ஆடல் பாடல் அபிநயம் அப்படியா நீ காட்ட நான் காட்ட காட்ட மாலை போட்டுங்கன்னா கூட பரவாயில்ல அவங்களுக்கு நட்டுக்கணும் என்னது அப்படியா நீ எட பையன் மொட்டை மொட்டையா பேசுற நாய் மோக்கா என்னடா உனக்கு கூட உள்ள போதுமா இல்ல என்ன அதுக்கு மேல ஆசை சொல்லுடா ஆடல் பாடல் அமோகமா இருக்க வேண்டும் சரிடா சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது அது பொண்ணு நினைச்சு வைக்கப்படுது அமைக்கப்படுது அம்மா அம்மாடி
பொட்டுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி. மாடி தாடி நேருக்கு தரியாடி சேர்ந்து பட்டா சிவஞ்சாடி ரெண்டுமாவே அழைப்போமா இந்த துணியை தவிப்போமா நாம கதையை கேட்போமா இல்லை வளர்ச்சி பார்ப்போமா எம்மா 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 சரி 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 கமப்பா தனி 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 தப்பமா தனி அடிச்சா தப்பமா திட்டமா கப்பமா ஆமா மனசே ஏ மனசே உசிரே ஏ உசிரே விளக்கேற்றி வை நம்மளுக்கு நம்ம வீட்டு சோத்தை தின்னுட்டு ஏன் தலையத்தான் நம்மளுக்கு என்னத்துக்கு லோல் போட்டு கிடக்குறீங்க நம்ம ரோஜா நாடகம் பண்ற மட்டும் இல்ல எந்த நாடகம் பண்றமா இருந்தாலும் உங்களை பலன் வெளிவரும் போது எங்களை வேலைக்கார பசங்க கூப்பிடுங்க கூப்பிட்ட கொள்ளுக்கு நாங்களும் ஓடியாருவோம் ஒரு கேள்வி நீங்க கேட்பீங்க கேட்ட கேள்விக்கு ஒழுங்கான முறை பதில் சொன்னாலும் அடிக்கதான் போறோம் உதர்க்கமா பேசினாலும் அடிக்கதான் போறோம் ஏனென்றால் நீங்கள் அடிக்க பிறந்தவர்கள் வாயில அடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நீங்க கேள்வி கேட்டே பழகிட்டீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பதில் சொல்ல நாங்க பழகிட்டோம் இன்னைக்கு ஒரு மாறுதலா உங்களை ஒரு கேள்வி நான் கேட்கறேன் நீ பதில் சொல்லு என்ன கேள்வி கேட்க போறீங்க என்ன தெரியாதா பதில் சொல்றேன் என்ன போட்டின்னு ஒண்ணு வந்துட்டாக்கா பணம் இவனாக்கா நல்லா இருக்காது காசு பணம் வச்சா அது சூதா மாறிடும் அது நமக்கு தேவையில்லை நம்ம ரெண்டு பேரும் சின்ன ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு வச்சுக்கலாமா நான் கேட்கிற கேள்விக்கு சரியான முறை பதில் நீங்க சொல்லிட்டா பொழுது வெடிஞ்சு நாடகம் விடும் வரை உங்களுக்கு எப்பெல்லாம் மனசுல தோணுதோ அப்பெல்லாம் நான் உள்ள இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி எப்பெல்லாம் தோணுதோ என்னை கூப்பிட்டு முகத்தை மட்டும் விட்டுடு எங்க ஒன்னாலும் எவ்வளவு ஒன்னாலும் வச்சுக்கோ நான் போய் பேச மாட்டேன் மக்கள் தான் சாட்சி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டா எவ்வளவு ஒன்னாலும் அடி பதில் சொல்லல ஒன்னும் அடிக்கல மனுஷனுக்கு அதுக்கு என்ன கடவுள் மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு காது ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டு எல்லா உறுப்புகள் ரெண்டு ரெண்டு படைச்ச கடவுள் நாக்கு மட்டும் ஏன் தெரியுமா ஒண்ணு படைச்சா மனித உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் எலும்பு உண்டு நாக்குக்கு மட்டும்தான் எலும்பு கிடையாது என்னாக்கா நல்லதை பேசணும் நல்லபடியா நடக்கணும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக உயிர் போறணும் தருணம் வந்தாலும் வாக்கு மீற கூட இருந்தா அதுக்கு நாக்குன்னு பேர் வந்து நான் கேட்கறது பதில் சொல்லிட்டு அடி சரி பதில் சொல்லலன்னா அடிக்க மாட்டேன் மக்கள் தான் சாட்சி கேளு இது குப்பம் வீடு இது குப்பை வீடு இங்க இது குப்பை வீடு இது குப்பம் வீடு இது கோபால் இது இந்த பக்கம் சரி தாயா இருக்கான் சொல்ற மாதிரி செய்யலாம் இது குப்பை வீடு அம்மா தாலியா இருக்கணும் சரி உருவாய் குப்பை வீடு இது கோபால் வீடு கோபால் வீடு யார் வீடு கோபால் வீடு கோபால் வீடு நான் ஓட மட்டும் சொன்னேன் கோபால் கோபால் வீடு குப்பை வீடு இது ரெண்டு வீட்டுக்கு நடு மத்தியில கோபால் வீட்டு வைக்க போரு அங்கேயா கோபால் வீட்டு வைக்க போரு அவன் அவன் போட்ட ஒண்ணுனா பொறுப்பு போட்ட வைக்க போற யாரு கோபால் வீட்டு வைக்க போரு இந்த வீடு யாரு குப்பை வீடு இந்த வீடு கோபால் வீடு விளக்க முடிச்சுதா முடிச்சு இப்ப கேள்வி கேட்கட்டுமா குப்பை வீட்டு கோழி வந்து கோபால் வீட்டு வைக்க போறது முட்டை போட்டு ஏன் வந்து போச்சு
கோபாலுக்கு வைக்க போறது முட்டை போட்டு முட்டை போட்டுச்சு. முட்டை கோபாலுக்கு சொந்தமா குப்பனுக்கு சொந்தமா பதில் சொல்லிட்டு காட்டு. கோபாலு குப்பன். கோபாலு குப்பன். போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்சுங்கிறாரு. எப்போ சைலண்ட் ஒரு நல்ல செய்தி அனுப்பணும் அப்படின்னா 2 நாள் 3 நாள் போஸ்ட்ல அனுப்பிச்சா லெட்டர் போய் சேர்த்துக்கு 2-3 நாள் ஆகும். அதுக்கு கொஞ்சம் அப்புறம் தந்தி பண பரிமாற்றம் பண்ணா கூட மணி ஆட்டில் அனுப்புவாங்க. எப்பெல்லாம் காலம் மாறி போச்சு கையாள செல்லுல எல்லாம் முடிஞ்சு போகுது. இப்படின்றாங்க. வந்து சரியா போச்சு முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் செல்லு உண்மையிலே காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நேரத்தை குறைக்கிறதுக்கு மனுஷன் கண்டுபிடிச்சு ஒரு பெரிய வரப்பிரசாத செல்லு. ஆனா குடும்பம் எப்படி போகுது அதெல்லாம் கேட்க விரும்பல. அது அவங்க சௌகரியம். குழந்தைங்க அழுவுதுனாக்கா இது டிவி பார்த்திருந்தாலும் சமையல் செஞ்சிருந்தாலும் 2 பிஸ்கெட் எடுத்து தண்ணியிலயோ பாலிலையோ குழந்தைக்கு தொட்டு ஊட்டி தூங்க வச்சுட்டு டிவி பார்க்கறது கிடையாது. ஏன் சமையல் செய்யறது கிடையாது. குழந்தை அழுதுன்னா போதும் உடனே எடுத்து செல்ல குழந்தை கையில குத்துட்டு அது இப்படி 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 சரிகாதுமா ரோடுலாம் எரியுது. ஏன்னா நம்ம ஒரு நாளும் மரணத்தை தேடி தான் போகிறோம். நமக்கு பின்னால் வரக்கூடிய குழந்தைங்க எதிர்காலம் இன்னாத்த நம்ம சத்தியமாக நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம குழந்தை மண்ணில் விளையாடினா போட்டுங்கிற துணி மட்டும்தான் அழுக்காகும். செல்ஃபோனில் விளையாடிச்சுன்னு வை வாழ்க்கையே கேள்விக்குறியாகும். ஏற்றுக்காம போட்டா அது உங்களுக்கு விருப்பம். சைலன்ஸ் 35 வயசுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோமோ அதை 13 வயசுல பையன் தெரிஞ்சுக்கிறான். தயவுசெய்து யாரும் நான் குறிப்பிட்டு பேச யாரும் தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு காலத்தின் கட்டாய விஞ்ஞான ரீதியா அறிவியல் ரீதியா ராத்திரில இரவு 9 மணிக்கு மேல போர்வைக்குள்ள எரியிற செல்லுடைய வெளிச்சம் அந்த குடும்ப இருள மூழ்கி போகுதுன்னு அர்த்தம். அது பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் பெற்ற தாய் தோப்பம் நம்ம கணிப்புல இருக்கு. நம்ம தவிர அது சௌகரிக்கு விட்டுட்டீங்க அப்புறம் தலை குஞ்சு நிற்கிறது நம்மளா தான் இருக்கும். விடுங்க நம்ம ஏற்ற சொல்லு. கோபாலுக்கு தான் சொந்தம். கோபாலுக்கு சொந்தம். எப்படி முட்டை கோபாலுக்கு வைக்க மாதிரி போட்டுக்குது. சரி கோபாலுக்கு தான் சொந்தம். நான் என்னன்றேன்னா கோழி யாரு குப்பந்து கோழி இல்லாத முட்டை வருமா? வராது. அப்ப எப்படி கோபாலுக்கு சொந்தன்ற? குப்பு விட்டு போய் குப்புன்னு தானே சொந்தம். ஆமா குப்பனுக்கு தான் சொந்தம். குப்பை வீட்டு கோழி குப்பை முட்டை போட்டா குப்பன்னு சொந்தம். ஆமா வைக்க போறியா? கோபால் விட்டு வைக்க போற குப்பை விட்டு போய் குப்பை வீட்டுல போட வேண்டிய தடை முட்டிய ஏன் கோபால் விட்டு வைக்க போடுவோம்? சண்டை என்னன்னா பாக்கிட்டு நீ 10 ரூபா பணம் வச்சுக்கிறேன் 100 ரூபாய் வச்சு விட்டான்னு சொல்றேன். அது உன் பணம். செல்போன் எடுக்கும் போது 100 ரூபாய் கீழே விழுந்து போகுது. மாட்டும் பேசினே போற பின்னால நான் வரேன் கீழே விழுந்த 100 ரூபாய் நான் எடுத்துறேன். அந்த 100 ரூபாய் யாருக்கு சொந்தம்? சொந்தம். அதை போல குப்பை விட்டு போய் குப்பை வீட்டுல போட்டு அவனுக்கு சொந்தம். கோபால் விட்டு வைக்க போற போட்டா சண்டை ஆம்லேட் போட்டு ஆளுக்கு பாரு பிச்சு கொடு. கோபாலுக்கு ஆம்லேட் பிடிக்காது. இல்ல ஆஃப் ஆயில போடு. ஆஃப் ஆயில 2ஆ பிரிக்கிற முதல் நீ தான். நீ பார்த்தா சிரிக்காத சொல்லிட்டு முட்டை யாருக்குன்னு முட்டையை விளக்கம் சொல்லிட்டு தாத்தி போட்ட அவன் சொல்லுவான். அதை விடு அண்ணா இந்த தலைமுறை நாட்டிலே உரிமையில்லாமல் செய்யும் சிறப்பான அரசாட்சி கிண்ணாட்டு மனத்தலைமை ராஜினாமா நீங்கள் இருவரையும் அன்போடு வாழ்த்துங்கள். அதிகமாக அழைத்த காரணம் அப்படியா பாசமலர் கூட்டம் ஓர் வழி வந்தேன்
கழுத்து அரங்கேற்றமாக அப்படியா? கண்ணதசக்கார குடி பாட போறண்டா கண்ணதசக்கார குடி பெருசலி முத்தி எல்லோரும் இங்கே வந்தாண்ட பாந்துட்டு தாங்க ஓவராட்சி கண்ணதசக்கார குடி பெருசலி முத்தி பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லோரும் இந்த இடையில்லை சாமி மதச்சாமி கொடுக்குறாரி கண்ணதசக்கார குடி பெருசலி முத்தி குடி அடுத்தது கலை நிகழ்ச்சி ஏற்பாடு படைக்க மாமா மாமாவா மாமான்னு கூப்பிடாத ஏன் மாமான்னா மறுநாள் போயினே இருக்கும் போயினே இருக்கும் அண்ணனா கூப்பிடு அன்னைக்கு ஏய் ஆசையா அது கைபாவனை எப்படி அது அரசாங்கம் கூடி விட்டது அப்படியா? ஆடல் பாடல் அமோகமா இருக்க வேண்டும் ஆகட்டங்க ஆகட்டும் படிகள